Max Mania sale under $499. Rush to your nearest Max fashion store now. சத்தியமா இனி அவங்க ரெண்டு பேரும் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சினிமா, ப்ராமிஸ். அவங்க அண்ணாச்சி வீட்டில் கொண்டு எங்களை உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாமா எங்க 3 பேர் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. எங்க வீடு அப்படி சுக்குனு அப்படியே உட்காந்துட்டு குழந்தை பிறந்தது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணது, அப்புறம் 3 பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூரில் இருக்காங்க. எல்லாம் நடந்தது. பேரன் பேத்திலாம் பிறந்தாங்க. எல்லாம் இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டு அதை கெட்டுனேன். ஏன்னா பொருள் எல்லாமே உள்ளதான் கிடக்கு, எதுவுமே எடுக்கலை. இழந்து போய் இருக்கேன். நான் எங்கே நிற்க எப்படின்னு தெரியல. நடுத்தரில் நிற்க மொத்தத்தில் சொல்ல போகிறேன் தான். இப்போ கட்டின வீடுல எதுவுமே இடியாது. தண்ணி மேல வரைக்கும் வந்ததும் கிடையாது. எல்லா பழமும் உடைக்க போய் அவ்வளவு பாதிக்கப்பட்டது இந்த தெருக்காரங்க தான். 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன், காம்பவுண்டுக்குள்ளே முட்டளவு தண்ணி வந்துருச்சு. இந்த எங்கள் வீட்டுக்காரர் படுத்திருந்தோம். அதை நீ எது செய்ய இவ்வளோ தண்ணி வந்துருச்சே. ஆனால் ஒன்றுமே எடுக்க முடியல. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடியங்காட்டியும் வெளியிலேயே வர முடியல, வெளியும் வர முடியல, எங்கேயுமே போக முடியல. அந்த மாமா வீட்டில் இருக்காங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம். ஒவ்வொரு ஜாமானாக எடுத்து மாடியில் கொண்டு வச்சோம். 5 மணி ஆனான்னு வெளியில் போய் பார்ப்போன்னு பார்த்தோம். அந்த நீ ஏற்ற வீட்டில் பார்த்தோம். அப்படியே மூச்சு விட சவுண்டு எங்கள் வீட்டில் அந்த சுவர் அப்படியே நீங்கள் விழுந்து அந்த சீட்டெல்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாமா, நம்ம என்ன ஆகுன்னு தெரியலை. இது வரைக்கும் 4 வெள்ளம் பார்த்துருக்கோம். தண்ணி ரோட்டில் போயிடும், உள்ளே வந்தது கிடையாது. இந்த வீடை சுற்றியும் தண்ணி போய் வீட்டு உள்ளேயும் தண்ணி வந்துட்டு, வீட்டு உள்ளே இடுப்பில் தண்ணி வந்துட்டு. அது வீட்டில் தான் இருந்து ஜாமானப்புறம் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வீட்டில் தான் இருந்தான். ஆனால் காலையில் ஒரு 9 மணி 9:30 மணிக்கு கீழே வந்து பார்க்கையில் லேசாக விருதல் தெரிஞ்சது சோத்தில் பாத்ரூமில். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, இவ்வளோ விளத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டு மாடிக்கு பால்கனியே செட் ஆகிட்டேன். நான் செட்டான ஒரு 3/4 மணி நேரத்தில் விழுந்ததை கண்ணால் பார்த்தேன். அங்கேருந்து படம் எடுத்து பார்த்தேன். அதுக்கு அடுத்த வீடும் அது தொடர்ந்து விழுந்துட்டு எந்த பொருளையும் எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினீங்க. கஷ்டப்பட்டு கட்டினாங்க. 1900 முதல்ல குடியிருந்தோம், குடிசைப்பட்டு இருந்தோம். 97 தான், 1997 கட்டடமாக எழுப்பினோம். கட்டடமாக காங்கிரீட் போட்டு கட்டினோம். அது இவ்வளோ சீக்கிரமாக விழுந்து இல்லை. தண்ணி அவ்வளோ சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு. குழந்தை பிறந்தது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணது, அப்புறம் 3 பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூரில் இருக்காங்க. எல்லாம் நடந்தது. பேரன் பேத்திலாம் பிறந்தாங்க. எல்லாம் இந்த வீட்டில் அவ்வளோ நல்லா இருந்தோம். கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு வேறு சிந்தி சிறுக கொடுத்து சேர்த்து இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான். ஆனால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம். இந்த டிசம்பர் 1ஆம் தான் பேத்திக்கு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது. அதனால தான் வீட்டை மேலாம் அந்த வீட்டிலே இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளுக்குள்ளே இப்படி நடந்திருக்கு. ஒரு சந்தோஷம் கொடுத்தவன் இப்படி கொடுத்துட்டான். ஏன்னா உயர்த்த பண்ணது கடவுள் செயல். இந்த வெள்ளம் தான் அதிகமான வெள்ளம். ஏன்னா இப்படி ஒரு தண்ணியை நாங்கள் பார்த்ததும் கிடையாது. நைட்டு முந்தா நாள் நைட்டு 12:30 மணிக்கு வந்த தண்ணி. ஏன்னா வரவும் அந்த அன்றைக்கி எப்படா விடியுதுன்னு பார்த்தோம். வீடியோவும் அந்த அன்றைக்கி கீழே கதவை திறக்க முடியாதுன்ட்டாங்க. எய்த்தோட்டில் மாடிக்கு மாடி பால்கனியிலேருந்து நாங்கள் 2 பேருமே போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டுக்காரரை நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களையும் அங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா இந்த வீடு விழும்போது காலையில் 10:30 மணி வீடு. என் வீடு விழும்போது கரெக்டாக 10:15. அதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தான் அதை கெட்டுனேன். ஏன்னா பொருள் எல்லாமே உள்ளதான் கிடக்கு, எதுவுமே எடுக்கலை. பார்க்க எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. எங்கள் அண்ணன் எனக்கு ட்ரெஸ்ஸு கேட்கல, எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு கொடுத்த கூட ட்ரெஸ்ஸு இல்லைம்மா அப்படிங்க. அப்படி எனக்கு அழுகையே வந்துட்டு என் மகன் தான் வந்து சொன்னேன். எனக்கு கூட தெரியாது. ஏம்மா மாமாவோட விழுந்துட்டோமா அப்படின்னா, அந்த இதை ஒரு ட்ரெஸ்ஸு தாம்மா அப்படின்னு கேட்கான். அந்த இதை கொண்டு போய் அவங்க கோயிலில் மண்டபத்தில் போய் இருந்தாவோ 3 நாள் அங்கே தான் இருந்தாவோ. அதான் அங்கே போய் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பார்த்து பேசிட்டு இருந்து கையை பிடிச்சி அழுவுதான். நம்ம வீடு இப்படி போயிட்டோம்மா அப்படிங்க. என்னம்மா செய்ய அப்படின்னா, நான் தெருவில் நின்ன மாதிரி நிற்கம்மா அப்படின்னா, நான் ஒன்றும் வருத்தப்படாத எல்லோரும் பார்த்து செய்வாங்கம்மா அப்படின்னு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த வீடை கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாமே தினக்கூலி தான் அவ்வளோ வரும்.
வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான், அன்னன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான். அதனால் வந்து அவங்க வந்து கெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கெட்டினாங்கன்னு தெரியும். எப்படி இடிஞ்சு விழுந்ததும் அவங்க கண்கூட நின்று பார்த்தாங்க, நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். வேறு வழி கிடையாது. ஏன்னா ஆமாம், உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். ஆமாம், அதை காப்பாற்றி நான் என் வீட்டுக்கு நல்ல வேலை இவங்க வரமாட்டான்னு சொல்லி சொன்னாங்க. நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் வாங்க, வேறு வழி கிடையாது, வந்து தான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அதுக்கப்புறம் என் வீட்டிலேருந்து நான் வேறு வீட்டுக்கு இடத்துல மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா என் வீடும் இடத்துல இதாகிடக்கூடாது, வீட்டு மக்களையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால வீடு பொருள் போனாலும் பரவாயில்ல, அடுத்தால எப்போனாலும் இது பண்ணிக்கலாம். நான் அதனால் அதில் என் வீட்டிலேருந்து அப்புறம் அங்கே கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம மக்களை தெருமக்களை வர சொல்லி அதுக்கப்புறம் இந்த போட்டு பலகைகள்லாம் கட்டி கயிறுலாம் கட்டி நம்ம மக்கள் இந்த உதவி மீட்பு குழு நம்ம தம்பி எல்லாமே சேர்ந்து தான் பண்ணது, எல்லாமே பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. ஆமாம், இது தமிழக அரசுக்கு இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன உண்டோ பண்ணுங்க. இந்த 40 வீட்டு மக்களுக்கும் என்ன உண்டோ இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு எய்த்த விட அவள் சொன்னால் மாமா கதவை திறக்க முடியாது, நீங்கள் மேலக்குடி வந்துருங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி நாங்கள் மேலக்குடி போய் பால்கனியை விலையை ஏறி அவங்க ஏறவும் என்னையில் ஏற முடியல, என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. போய் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த இவங்களோட பால்கனி விழுந்துட்டு வீட்டு அந்த மாமாவோட பால்கனி கீழே விழவும். மாமா பால்கனி விழுந்துட்டு எல்லோரும் நீங்கள் வந்துடுங்க மாமா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டோம். அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரங்க தான் ஆச்சு. அப்படியே சுக்கு நேராக போயிட்டு என்னாச்சு, எல்லாமே போச்சே, நமக்கு எதுவுமே இல்லையே, நம்ம இப்படி நிற்காம ஆனால் எல்லாரும் சேர்ந்து அழுது கத்துடும். இழப்பு எனக்கு தீராத ரொம்ப, எனக்கு என்ன செய்யணும் தெரியல சார். இப்போ அப்படி ரோட்டில் நின்ற மாதிரி நாங்கள் நிற்கும். ஆனால் எங்கள் தெரு மக்கள் 3 பேரும் சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் கவுன்சிலர் கெண்டடி குழுவில் இருந்து எங்கள் எல்லாருமே எல்லா மக்களையுமே காப்பாற்றிட்டாங்க. நல்லா காப்பாற்றி 2 நாள் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து. ஆனால் எப்படி இருந்தாலும் நமக்கு வீடு இப்படி போயிருச்சு, நம்ம எங்கே போய் இருக்கோம்? ஒரு அசந்து உட்கார இடம் இல்லையே, எங்கே போய் இருக்கு? விடிய மழை பெய்யுது, விடியாக்கிழமும் மழை பெய்யுது. ஆனால் அப்போதான் தண்ணியெலாம் கிடையாது. தண்ணி போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு தண்ணி கடை தண்ணி வரவும். ஆனால் இதுக்கு முந்தைய 20 முன்னே வெள்ளம் வந்து 2006 அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப பெரிய மழை, ரொம்ப சரியான மழை வந்து. ஆனால் இங்கே விட அவ்வளோ உயரம் தான், வெள்ளம் வராது, தண்ணி உள்ளுக்க வராது. நைட்டு 12 மணிக்கு வர காம்பவுண்ட் நாங்கள் வெளியில் வர முடியல. அளவுக்கு தண்ணி வெளியில் வர முடியாத அளவுக்கு நாங்கள் எங்கே போகணும்னு தெரியாமல் எங்களுக்கு மாடியில் நாங்கள் ராணிக்காக இந்த வீட்டில் அந்த மாமாவும் உட்காந்துருக்காங்க. வெளியில் வர முடியாமல் இப்படியா காலம் 6 மணி தண்ணி எங்களுக்கு பால்கனியில் வந்து மேலே வர போயிட்டாங்க. அங்கே அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அவங்க வீட்டுக்கு போய் நேரத்தில் முதலுக்கு பால்கனி அதனால இவ்வளோ அந்த அண்ணாச்சியை வந்துருங்க அப்புறம் அவங்க வர அவங்க வந்து ஒரு 4 நேரத்தில் பார்த்துட்டே இருந்துச்சு. அது இவ்வளவும் அதே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கூட எங்க தோற்று போயிட்டு அந்த அப்படியே பார்த்து தண்ணிக்குள்ள பொத்து நான் வாய்க்காது மேல விழுது. அது விழுந்தவும் எல்லாரும் நம்ம பேர்ல ஒரு 3 வீடு தள்ளி மாடி அங்க போய் இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு சரியா அப்படியே எல்லாருமே ஆடு வந்து பசங்க எல்லாருமே சொன்னாங்க. அந்த அவ்வளோ தண்ணி எங்களுக்கு அடுத்த அளவுக்கு தண்ணி எங்களை காப்பாற்றி எங்கள் தெரு மண்டபத்தில் சமையல் வச்சு எங்களுக்கு 2 நாள் எந்த சாப்பாடு கொடுத்து கவனிச்சாங்க. இல்லை இப்படி இருக்க நாங்கள் இடம் முக்கியமான பொருட்கள் எல்லாமே உயிர் தம்பி என்ன குடியிருக்க இடம் உதவி செய்ய
அப்ப நம்ம வீட்டுல நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பத்திரமா தானே இருக்கு, இல்ல உள்ளதான் இருக்கு. வந்து பார்த்தா எப்படி எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னும் யாரும் திறக்கல வீட்டை, திறக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே கட்டிடம் பழசு. இது விழுந்ததுக்கு அப்புறம் திறக்கிறதுக்கு நாங்கள் வந்து மூவ் பண்ணல. கூட்டு திறக்கு ஆனால் கதவு போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அதனால வேண்டாம், கழுவினாக்கி ஏதாவது குழந்தை கூடாதுன்னு ஒரு பயத்தில் உங்களுக்கு 2 நாள் கழிவிட்டு பார்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக தோன்றனா உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், மற்ற வீட்டுக்காரங்க எதுவும் உள்ளே போடாமல் இருக்கணும். வீட்டில் அந்த இந்த ஈட்டி பார்த்து அப்படி உள்ளே போடுறது எந்த ஒரு பொருளுமே உள்ளே போடாமல் இருந்தால் ஓட கிளீனாக இருந்தாலே எங்களுக்கு போதும். அதை மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து சிரமமாக மெயின்டைன் பண்ணணும். அது சொல்லி தண்ணி போக நமக்கு நல்ல வழி இருக்கு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க பக்குவப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஓட எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் அதிகாலையில் அவங்க சாலை பணியாளர்கள் அவங்களும் சிரமம் இல்லாமல் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. ஆமாம், டெய்லி அவங்கள எம்மா தாய்ங்க வா பாருமா அங்கேயே இருந்து குத்தி விட்டுட்டு போவோம். இப்படிலாம் 1-2 நாள் இல்லை, நாங்களும் டெய்லி நமக்குலாம் நல்ல பழக்கம் எம்மா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சரி நீ இப்போ பணியோடய நீ செஞ்சுட்டு போதாய் அப்படிமா, நீ குத்திட்டு வச்சுமா எல்லாம் எடுத்துட்டோம்மா, உங்கள் ஓட க்ளீனாக எடுத்துமா அப்படிம்பாங்க. சரிம்மா போயிட்டோம்மா, உனக்கு என்ன வேணும்ப்பா, தண்ணி கிண்ணி கொடுத்து கேட்பாங்க, வெண்ணி எடுத்துட்டாங்க அம்மா தண்ணி கேட்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம பேர் சொல்லி கேட்டால் நம்ம கொடுக்கத்தான் சரி. யாருக்குமே இல்லை, ஒரு நேரம் சாப்பாடு வேணாலும் நாங்கள் போட்டுருவோம். ஆமாம், எல்லாமே நாங்கள் செய்வோம். நாங்கள் எதுவுமே நாங்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. இந்த காய்கறி வீட்டில் அதுவும் மதியானம் போல் வருவா, இப்போ அவங்கள்ட்ட சோதாயம் பின்னாடி வீட்டு வச்சு அவங்களுக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டு தான் அனுப்பிச்சிருக்கோம். இந்த வீடு ஒன்று இடிஞ்சிருக்குல்ல, அது எத்தனை வருஷமா தான் இருக்கு? இப்போ கட்டின வீடு தானே? இப்போ கட்டின வீடுல எதுவுமே இடியாது. இதெல்லாம் 80 வருஷம் ஆச்சு. 80 வருஷம் 70 வருஷம் ஆன வீடு தான். அப்போ வந்து வெறும் மண்ணால தான் செம்மண்ணால தான் குழச்சி கட்டியிருக்காங்க. கேட்டீங்களா, எதுவுமே சிமெண்ட்டுன்னு அப்போ எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு வீடு சிமெண்ட் வீடு சார்ந்த மாதிரி அங்கே அது வந்து அஸ்திவாரம் சரியில்லாமல் போனாங்க. அஸ்திவாரம் சரியில்லை. அஸ்திவாரம் எனக்கு சரியில்லைன்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? காலு சரியில்லைன்னு நம்மளால நினைக்க முடியுமா? அதே மாதிரி தான் அஸ்திவாரம் கரெக்டாக போடணும். அது எப்படி போட்டாங்கன்னு எனக்கும் தெரியாது. நான் எந்த ஒரு காரணம் இல்லை. நான் இங்கே வந்து 10 வருஷம் தான் ஆச்சு. இந்த வீட்டுக்கு என் வீடு பாட்டப்பத்தில் இங்கே இல்லை. நான் அங்கேருந்து வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துல இப்போ 10ஆம் வருஷம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்குலாம் அப்படி நடந்தே கிடையாது. எனக்கு வந்து தண்ணி மேலே வரைக்கும் வந்ததும் கிடையாது. மூணு எத்தனையோ வெள்ளத்தை பார்த்துருக்கோம். கொஞ்சம் வரும் வந்தாலும் போகும். இந்த வருஷம் இந்த எல்லா குளமும் உடைக்க போய் இது அவ்வளவு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க உள்ள வாக்கியாலும் ஓடையும் அடைக்க போய் தான் இந்த லட்சணம். நீங்க வந்து 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் 2 நாள் கஷ்டம் இல்லை. கரண்ட் இல்லாம கரண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்டீங்களா, எங்களுக்கு நம்ம சமுதாயத்துல இருந்து அந்த கஷ்டம் பையங்கள் வந்து இந்த மாதிரி பையங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து சரியான ஹெல்ப். நல்ல நம்ம சமுதாயத்துல இருந்து மண்டபத்தில் வந்து சாப்பாடு தண்ணி வசதி எல்லாமே கொடுத்தாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள இருக்கிற மெட்டீரியல் எதையும் மூவ் பண்ண முடியல. அந்த இதில் கடைசி வீட்டில் இருந்தவங்க வந்து பென்ஷனர் சிங்கிள் லேடி, அவங்களோட பென்ஷன் புக்கோ ஏடிஎம் கார்டோ எல்லாமே அங்கே உள்ள லாக் ஆகிடுது. இவங்க பொண்ணு படிச்சு அவரோட லேப்டாப் மொபைல் எல்லாமே உள்ள லாக் ஆகிடுது. படிச்சு எல்லா பொருளும் எல்லா பொருளும் உள்ள எல்லாம் உள்ள இருக்கு. நாங்கள் மழை தண்ணி வந்து மச்சிட்டு போயிட்டோம். வெட்டின ட்ரெஸ்ஸோட அப்படி வெளியில வந்ததுதான். வெளியில வந்தது இவங்க வழி இல்லாம அடுத்த வீட்டுல ஏறி வச்சு சேரி அந்த பக்கம் இறங்கி இதான் வெளியில வந்தாங்க. இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல தனியா வெளியில இன்னொரு வீட்டுல சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இந்த வீட்டுல காம்பவுண்ட்ல இருந்தாங்க எல்லாரோட நிலைமை அதுதான். டாக்குமெண்ட் எது எடுக்கலாம் கிளீன் பண்ணா உள்ள போக முடியும். என்ன பிரச்சனைனா இதுக்கு பின்னாடி உள்ள வீட்டுக்கு வாசல் அவங்களும் வெளியில மாடி அந்த மாதிரி போறாங்க. இதுல என்னன்னா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்க பிரச்சனை இல்ல, எந்த கட்சிக்காரனும் இது வரைக்கும் வரல. நம்ம இதே வரல. அவங்களாலே முடியல. அவங்களும் வீட்டு கரெக்டாக தண்ணி அவங்களையும் மாடியில கொண்டு போய் வச்சிருக்கோம். கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு தச்சால தண்ணி எத்தனை நேரமா தண்ணி நின்றுச்சு. தண்ணி வந்து அதுக்கப்புறம் தான் வருது. ஆமா, இது ஃபுல்லாவே இருந்துச்சு. அது போக எங்களுக்கு தண்ணி இப்படி வரும் எந்த ஒரு எதுவுமே சொல்லல. சாப்பாடு காலு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவன் கட்சிக்காரன் இருக்கிறவன் அவன் தெருக்கு வாங்கி போட்டு போறான். இந்த தெருல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு யாரும் கிடையாது. அதனால யாரும் உள்ள வரல. ஆனா உண்மையில பாதிக்கப்பட்டது இந்த தெருக்காரங்க தான். அவங்க எந்த ரெமடி இது வரைக்கும் வரல. ஓப்பனே சொல்ல ஆளுங்கட்சியும் தரல எதிர்கட்சியும் தரல. அதான் இந்த நிலைமைங்க. வீடுகள்லாம் குடியிருக்கு எல்லாம் கண்டிப்பா சேலை கூட இல்லாம எல்லாம் உள்ள லாக் ஆயிருக்கு. எல்லாமே லாக் ஆயிருக்கு. பக்கத்துல பாப்பாவோட
டிசி ஆதார் எல்லாமே இருக்கு. அவ வந்து பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒண்ணுமே என்னால எடுக்க முடியல. இது நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த உடுத்தின இது உடுத்திட்டு நிக்கும். ஏன்னா அவ்வளவு உடம்பையும் அங்கதான் அனுப்பிச்சு. ஆனா இவ்வளவு தூரம் உள்ள தண்ணி சுற்றுச்சூழ தண்ணி யாரு ஏதோ ஒரு 2 இட்லினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற வயசு பிரஷர் சுகர் உள்ளவங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வசதி யாரும் இது பண்ணவும் இல்ல. கரண்ட் இல்ல, சார்ஜ் இல்ல, போனே கிடையாது, சார்ஜ் கிடையாது. நீங்க பரம்பரையா ஏதாவது வச்சிருந்த பொருட்கள் ஏதாவது உள்ள மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்ல. நாங்க தண்ணி தானே வருது ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும். தண்ணி பண்ண முடியாது. சரி, நம்ம தப்பிச்ச முடிஞ்சா வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண வெளியே வந்துட்டோம். சத்தியமா இனி அவங்க 2 பேரும் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இது சினிமா ப்ராமிஸ். Max Mania sale under $499. Rush your nearest Max store now.